ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளவுஸ் துணியில, அந்த பிளவுஸ் தைக்க போற துணியில எப்படி மார்க்கிங் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். எப்படி அதுல அளவு எடுக்கிறது அப்படிங்கறத காட்டுறேன். ஓகேவா? முதல்ல வந்து நீங்க பேப்பர்ல ஒரு கட்டிங் பண்ணிடுங்க. சரியா? சோ உங்களுக்கு வந்து மார்க்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, நான் பிளவுஸ்க்கு பேக் சைடுக்கு பீஸ் இருக்குல்ல, இதை நான் கட் பண்ணி பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? சோ என்ன அளவு வேணுமோ அந்த அளவுல நீங்க கட் பண்ணி வச்சிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் தெரியாது அப்படின்னா, உங்களுக்குள்ள டெய்லர், நீங்க ஒரு டெய்லர் வச்சிருப்பீங்கல்ல, உங்க டெய்லர் கிட்ட பிளவுஸ் கட்டிங் பண்ணி கேளுங்க. பண்ணி கேட்டுட்டு அவங்க கிட்ட அந்த பேப்பரை வாங்கி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது அந்த அந்த கஸ்டமர், அவங்க வந்து உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு அது எப்பவுமே யூஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு நீங்க அதுல உங்களுக்குள்ள டிராயிங் போட்டுடுங்க இந்த மாதிரி. அப்புறம் சைட்ல பண்ணணும்னு கூட தேவையில்ல. மெயினா வந்து இந்த நெக் பேட்டர்ன் நீங்க கரெக்டா ரொம்ப பெர்ஃபெக்டா போட்டுடுங்க. அப்புறம் வந்து இந்த பிளவுஸ்க்கு மேல நீங்க இந்த பேப்பரை போட்ட உடனே குண்டூசி குத்தி நீங்க இதை ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்னர்ல ஷோல்டர்ல எல்லாமே நீங்க குண்டூசி குத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா சேஃபா இருக்கும். இப்போ என்கிட்ட இந்த கிளிப் இருக்கிறதுனால, ஹோல்டிங் கிளிப் இருக்கிறதுனால நான் அதை போட்டு வச்சிருக்கேன். சரியா? உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்தோ நீங்க அப்படி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் இதுக்கு அவுட்லைன் ஃபுல் நான் டிரா பண்ணிக்கிட்டேன். பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீஸ்ல அவுட்லைன் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதுல வந்து எதுல நம்ம ஒர்க் போடுறது, இப்போ நம்ம போட்டிருக்கிற லைன் வந்து கட்டிங் பண்ற லைன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மார்க்கிங் வந்து இதுல ஒரு 1/2 இன்ச் நம்ம எடுத்துக்கிடணும். 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டு பாருங்க, ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டருக்காக விட்டுருக்கோம். ஓகேவா? இது வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கிட்டோம் மேல. அதே மாதிரி இந்த பக்கத்துலயும் நீங்க வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி 1/2 இன்ச்க்கு நீங்க மார்க்கிங் கொடுத்துடுங்க. இதுதான் நம்மளுக்கு ஒர்க்குக்கு லைன். சரியா? இந்த மாதிரி டேப் வச்சு நீங்க ஃபுல் வந்து மார்க்கிங் பண்ணிடுங்க. கை வச்சு சும்மா லைன் போடாதீங்க. அதுல வந்து லைன் வந்து தேடாவாயிரும். லைன் வந்து கரெக்டா இல்லாம கோணல் ஆயிருச்சுன்னா அது பார்க்க அசிங்கமாயிரும். அதனால கரெக்டா அரேஞ்ச் எடுத்து மார்க்கிங் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ற லைன். ஓகேவா? இந்த லைன் வந்து கட் பண்றதுக்கு, இந்த லைன் தான் நீங்க ஒர்க் போட ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேவா? ஒர்க் வந்து இந்த லைன்ல தான் நீங்க போடணும். உள்ள இது வந்து கட் பண்ணி ஃபோல்டிங்ல போயிடும். சரியா? ஸோ நீங்க ஒர்க் போடும்போது இந்த இடத்துல போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை இது பரேலா டிசைன் வச்சுடுங்களா. சப்போஸ் வந்து நீங்க நிறைச்சு ஒர்க் போடுறீங்க, இந்த பேக் ஃபுல் வந்து உங்களுக்கு நிறைச்சு ஒர்க் போடுறீங்க அப்படின்னா, மேல வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம், இங்கேயும் நம்ம ஸ்டிச்சிங்க்கு லைன் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அண்டர் ஆர்ம்க்கு இந்த அக்கிள் சைட்லயும் நீங்க அரேஞ்ச் விட்டு மார்க் பண்ணணும். ஏன்னா ஒர்க் வந்து இங்கெல்லாம் வந்துருச்சுன்னா வேற திரும்ப கட்டிங்ல போயிடும், உங்களுக்கு அது மிஸ்டேக் ஆயிரும். ஸோ ஃபுல் ஒர்க் போடுறதா இருந்தா, இப்ப சின்ன பார்டர் தான் போடுறீங்கன்னா சைடெல்லாம் நம்மளுக்கு பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா ஃபுல் பரேலா ஒர்க் போடுறீங்கன்னா கண்டிப்பா அண்டர் ஆர்ம்க்கும் நீங்க கட்டிங் மார்க் கொடுத்துடுங்க. அதே மாதிரி நம்மளுக்குள்ள இந்த மார்க்கிங் லைன் இருக்கும் 1.5 இன்ச்சு, அந்த மாதிரி அந்த 1.5 இன்ச் மார்க்கிங் லைனுக்கையும் நீங்க கண்டிப்பா இப்படி போடணும். ஸோ இது வந்து பரேலா ஒர்க் இல்லை, அதனால நான் அந்த மார்க்கிங் இந்த பிளவுஸ்ல கொடுக்கல. ஓகேவா? ஸோ பரேலா ஒர்க், அதாவது நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒர்க் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நெக் பார்டர், ஷோல்டர் பார்டர், அண்டர் ஆர்ம்க்கு, சைட்ல ஃபிட்டிங் லைன், அப்புறம் பின்னாடி உள்ள இந்த டக்ஸ் பிடிப்போம்ல டாட்க்கு, அதுக்கையும் நீங்க மார்க்கிங் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இது இவ்வளவு ஃப்ரண்ட்டுக்கு மார்க்கிங்.